2026ஆம் ஆண்டின் தேசிய ஜனநாயக கட்சியின் மாவட்ட கிளை கூட்டம் நடைபெறுவதையிட்டு முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தேசிய ஜனநாயக கட்சியின் ஸ்தாபகரும் கட்சியின் தலைவருமாகிய டாக்டர் சட்டத்தரணி இல்மி மௌரூப் அவர்களே, தங்களது வேலை பளுக்கள் மத்தியிலும் குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு குழுவியிருக்கின்ற பெரியோர்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், இளைஞர்கள், கட்சி போராளிகள் அனைவருக்கும் எனது மனங்கனிந்த சலாத்தை தெரிவித்து, இந்த இனிய தருணத்திலே கிண்ணியா மண்ணிலே முதல் தடவையாக இந்த தேசிய கட்சியினுடைய இந்த கூட்டம் நடைபெறுவது எமது மாவட்டத்தின் ஒரு மைல்கல் நிகழ்வாகும். எனவே இந்த நிகழ்வு எமது இந்த புதிய கட்சியின் தோற்றத்தின் மைல்கல்லாக நாங்கள் நினைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய எதிர்கால நடைமுறைகள் சிறப்பாக அமைய எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என கேட்டு, இந்த மாவட்டம் இன்று பல பிரதேசங்களை உள்ளடக்கி கிண்ணியா பிரதேசத்தை மையமாக வைத்து இந்த கட்சியை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். அந்த வகையிலே புல்மோட்டை தொடக்கம் தோப்பூர் வரையான பிரதேசங்களாகிய புல்மோட்டை, குச்சவெளி, நிலாவளி, குடவக்கட்டு, கோமரங்கடவல, ரோட்டுவாவ, எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஜமாலியா மற்றும் தம்பலகாமம், கந்தலாய், வட்டுக்கச்சி, தோப்பூர், மூதூர் என்ற பல பிரதேசங்களை உள்ளடக்கி எமது கிண்ணியா பிரதேசத்தினுடைய அயல் கிராமங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய எங்களுடைய இந்த கட்சி இப்பொழுது வளர்ந்து வருவதை எங்கள் கண்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே மேலே கூறப்பட்ட அந்த பிரதேசங்களில் தன்னுடைய வேலை பளுகளையும் பார்க்காமல் தங்களுடைய நேரங்களை இதற்காக தியாகம் செய்து இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், உலமாக்கள், கல்விமான்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், கட்சியின் போராளிகள் அனைவரையும் இந்த கட்சி சார்பாகவும் இந்த கட்சியின் தலைமத்துவம் சார்பாகவும் நான் வருகவென வரவழைக்கின்றேன். இந்த வரவையும் இந்த ஒன்றுகூடலையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. இந்த வரவேற்போடு இந்த எமது